2017 ஆண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 8 முதல் மார்ச் 30 வரையிலும், அதேபோல் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 2 முதல் மார்ச் 31 வரையிலும் தேர்வுகள் எழுதுள்ளார்கள். இதன் அடிப்படையில் தேர்வுடைய முடிவுகள் ரிசல்ட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முடிவுகள் 2017ஆம் ஆண்டு வருடம் மே மாதம் 12ஆம் தேதி காலை 10 மணி அளவில் வெளியிடப்படும். 10ஆம் வகுப்பு பொது தேர்வுக்கான முடிவுகள் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 10 மணி அளவிலே வெளியிடப்படும். இந்த 2 அறிவிப்புகளும் உங்களுக்கு மாணவர்களாக இருக்கின்ற 20 லட்சம் பேர்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்று நான் இந்த நேரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதேபோல இடைநிலை ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி என்றும், பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி என்றும் நடத்தப்பட இருக்கிறது. அந்த ரிசல்ட் வந்து முதல் முறையாக இப்போ இந்த மாதிரி முன்னாடியே கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? பொதுவாக வந்து +2 10th எக்ஸாம் முடித்த பிறகு அதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்க, ஆனால் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே பண்ணுவீங்க. கொடுப்பதற்கு காரணம், மாணவருடைய தேர்வு முடிந்து மாணவர்கள் பல்வேறு இடங்களுக்கு உறவினர்கள் பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணத்தை தங்களுடைய தாய் தந்தையரோடு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார்கள். எப்போது எங்களுடைய தேர்வு வரப்போகிறது என்று அவருடைய மனநிலைகளை புரிந்து கொண்டு ஏறத்தாழ 20 லட்சம் மாணவர்கள் இன்றைக்கு தேர்வு வெளியிடப்படுமா அல்லது நாளை வெளியிடப்படுமா என்று அவள் ஏங்கிக் கொண்டிருக்கிற நிலையை மாற்றுகின்ற வகையில் தமிழகத்தில் இன்று முதலே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுதான் முதல் துவக்கமே சரியாக இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த ஆட்சியினுடைய வேகம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்களால் புரிந்து கொள்ள முடியும். மாணவர்களுக்கு இது போன்று செய்யும்பொழுது அடுத்த கட்டமாக மாணவர்கள் பெற்றோருடைய எதிர்பார்ப்பு நீட் தேர்வு சம்பந்தமானது. அது தொடர்பாக சட்டம் இயற்றப்பட்டிருக்கு தமிழக அரசு. அது ஜனாதிபதியோட ஒப்புதல் பெறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு. என்ன மாதிரி நிலையிலுக்கு ஒப்புதல் பெறப்பட்டது? அடுத்த கேள்வி பெற்றோர்களிடம் இருக்கிறது, நீட் தேர்வுக்கு அரசு என்ன செய்ய? அரசு தேவையான சட்டங்களை இயற்றி மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மத்திய அரசினுடைய முடிவுகளை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு என்ன முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது முதலமைச்சர் மற்றும் இருக்கின்ற அமைச்சரோடு சேர்ந்து கலந்துரையாடப்படும். அதான் நாங்கள் சட்டம் இயற்றி மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. மத்திய அரசுடைய நிலைகளை நாங்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கோம். மத்திய அரசு என்ன முடிவு செய்ய போகிறதோ அதை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள் அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்வார். விண்ணப்பங்கள் வந்து ஆன்லைனில் அவங்க டவுன்லோட் பண்ணணுமா வேண்டாமா, எக்ஸாம் இருக்குமா இல்லையா, கோச்சிங் கிளாஸில் சேர்க்கலாமா நீட் எக்ஸாம் தொடர்பாக, இந்த சந்தேகங்கள்லாம் பெற்றோருக்கு இருக்குது. ஸோ அதை அரசு விரைவாக அளிப்பதற்கான என்ன முயற்சிகள் அதுக்கு இந்த அரசு விரைவாக செயல்படுத்தி இருக்கிறது என்பதற்குத்தான் சட்டம் இயற்றப்பட்டு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்னொரு சொல்லுங்களா, ஒன்று ரிப்பீட் பண்ணணுங்களா? அதையும் சொல்லிடுங்க. 2017 நடைபெறவுள்ள 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடும் நாள் இன்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளியிடும் நாட்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்காக முடிவுகளை மே மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவிலும், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான முடிவுகளை 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 10 மணி அளவிலும் வெளியிடப்படும். ஆசிரியர் தேர்வை பொறுத்தவரையிலும் இடைநிலை ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அன்றும், பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அன்றும் நடத்தப்படும். ப்ரெஷரே கிடையாது. இது எல்லாம் பிளான் பண்ணி நேற்று ஒரு டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் வர வச்சு டிஸ்கஸ் பண்ணி இந்த முடிவில் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம். இது சரியாக இந்த
நாங்கள் குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் தேர்வுகளுடைய வெளியிடப்படும். சார், இப்போ உள்ளாட்சி தேர்தல் மே 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தொந்தரவு வருமான வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஆலோசனை மேற்கொள்வாங்க மாநில தேர்தல் ஆணையம் அவங்கள்ட்ட. இதுகள் பாதிப்புகள் ஏதாச்சும் உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை உள்ளாட்சித்துறை அமைச்சர் தான் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். வழக்கு மன்றத்தில் வழக்கு இருக்கிறது. அதற்கு தேர்வு ஆணைக்குழு இன்றைக்கு அதற்கான கடிதத்தை தந்திருக்கிறார்கள். அரசு என்ன செய்ய போகிறது என்பதை முதலமைச்சர் தான் இருந்து அந்த பணியை ஆற்றிருக்கிறார். அதை பொறுத்திருந்து நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். என்னன்னா தேர்தல் தேதியோட தேர்தல் தேதியும் வந்து ஒரே டைமில் வந்து வரும்போது ஸ்கூல்ஸில் தான் நிறைய இந்த எலெக்ஷன் பூத்லாம் இருக்கும். அப்போ மாணவர்களுக்கு எதுவும் இடைஞ்சல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதை இல்லை, ஆசிரியர்களும் சரி அவங்களும் பணியில் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம் முடிஞ்சோன்னா அடுத்து நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்றால் அதற்கு உங்களுக்கு புரிந்து கொள்வீர் என்று நான் நினைக்கிறேன். ஒரு கொஸ்டின் மறுபடியும் எக்ஸாம்ஸ்க்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் முடிஞ்சுட்டா? எல்லா வேலையும் முடிஞ்சது. இந்த வெயிட்டேஜ் முறை வந்து அரசியல் தேர்தலில் வந்து கன்னியூ ஆகுமா? எதுங்க? ஜியோ படி அது கண்டினியூ ஆகும். கன்னியூ ஆகும். அது